இப்ப நாம எங்கப்பா போறோம்? ஆத்தாளும் மகனுமா சேர்ந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க இல்ல. நம்மால முடியலனாலும் அவன் கைய கால முறிக்க சரியான ஆளு மிலிட்டரி கந்தன் தான். அவனை பார்க்கத்தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். ஏமா இந்த ஊர்ல மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஏப்பா இங்க மிலிட்டரி கந்தன் வீடு எது? ஓயா எது? மிலிட்டரி கந்தன் வீடு எதுன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறானுவா. விசித்திரமா இருக்குதே. என்ன ஊர் இது? ஏன் பின்னால் தொட்ட? அஞ்சடி 4 அங்குலம். இப்ப எதுக்காக அளக்குறீங்க? 2 அடி 6 அங்குலம். எது? அஞ்சு 7. யோ கேக்குறேன்ல, எதுக்கு அளவு எடுக்கிறீங்க? 2 4. எழுதிட்டியா? இது எதுக்கா இதெல்லாம் எழுதிக்கிறீங்க? அம்மா கொஞ்சம் இப்படி வரியா? எதுக்கா இந்த 2 தடி பசங்களும் எங்களை அளவு எடுத்தாங்க? அளவு எடுத்துட்டாங்களா? எடுத்து எழுதிக்கிட்டாங்களே. எழுதிட்டாங்களா? உங்க தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? நீங்க 2 பேருமே மிலிட்டரி கந்தனை பார்க்க வந்தீங்களா? ஆமா. அவரை பார்க்க வந்தவங்க யாரும் உயிரோட போனதே இல்ல. உங்களுக்கு அளவு எடுத்ததே குழி வெட்டத்தான். குழி வெட்டணும் இல்ல? என்னம்மா அது? விஷயங்கள்லாம் படு பயங்கரமா இருக்குதே. இதுக்கு அப்புறமும் நாம அவனை சந்திக்கணுமா? அப்பா இதுக்கப்புறம் தான் அந்த ஆளை நாம கண்டிப்பா சந்திக்கணும். வாங்க போலாம். இங்கற வாங்க. வீட்டை கொடுத்து அனுப்பு. சரி வாங்க. என்ன வேணும்? எத்தனை கிலோ வேணும்? கறியெல்லாம் வேணாம். நாங்க 2 பேரும் இன்னைக்கு சுத்த செய்வோம். இந்த மிலிட்டரி கந்தன் எங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு? மிலிட்டரி கந்தன். மிலிட்டரி கந்தனா? எங்க நீங்க தானே மிலிட்டரி கந்தன்? யார் சொன்னது? கறிக்கடைக்காரர் கை நீட்டினாரு. அந்த இடத்துல நீங்க தான் இருந்தீங்க. அதனால உங்களை கேட்டேன். ஆஹா. வாங்க என் பின்னாடி. நீ இங்கேயே இருமா. ஐயோ என்ன ஓடுற இவன்? இவர் தானே? ஆமாங்க. இந்த ஊர்ல யாரை கேட்டாலும் பதில் சொல்லாம வாயை மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த புண்ணியவான் தான் கைய நீட்டி உங்களை காமிச்சது. கையை நீட்டி? ஆமா. வலது கையால? ஆமா. ஏன்பா இந்த ஊர்ல யாருமே என்ன காட்ட மாட்டேன்ட்டாங்க, நீ மட்டும் என்ன காட்டினியாம? அவங்க வெளியூருங்கண்ணே. அதான். வெளியூர்னா காட்டிருவியா? இல்லண்ணே வந்து இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். பயந்துட்டியாப்பா? வெட்ட மாட்டேன், சும்மா வச்சு பார்த்தேன். நான் தான் அந்த மிலிட்டரி கந்தன். வந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க தள்ளுங்கப்பா, நான் சொல்றேன். சொல்லுங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் முரட்டு கால மாதிரி இருக்கா. அவன் திமிர நீங்க தான் அடக்கணும். எந்த ஊரு? வடிவேலம்பாளையம். வடிவேலம்பாளையம். சாதாரணமா வெளியூர்னா நானே போவேன். ஆனா நீ சொல்ற ஊர்ல எங்க பசங்களா இருக்காங்க, அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களால முடியாட்டி நானே வர்றேன். பணம்? பணம் காரியத்தை முடிச்சிட்டு பில் அனுப்புறேன். அப்ப பணம் அனுப்புனா போதும். சரி. இந்த பாருங்க, எங்க ஆளுங்களோட மோதிர அளவுக்கு அவன் முரட்டு காளையா? ஆமாங்க. வேற என்ன சொன்னீங்க? பாண்டியன். பாண்டியன் நல்ல. அங்க ஒரு சாமியாராம். அவர் செய்வன செஞ்சு வச்சா கை கால் விளங்காம போயிடுமா. நான் ஊருக்குள்ள விசாரிச்சதுல சொன்னாங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி,
அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லி செய்வன செஞ்சு அந்த ஆளுக்கு கை கால் விளங்காம செஞ்சே தரணும் அப்படின்னு இப்பவே போலாண்டி. என்னடா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் உங்க அம்மாவும் மல்லிகாவோட அப்பாவை திட்டிட்டீங்களா, அதனால அவங்க சூனியக்கார கிளவிட்ட போய் உங்களுக்கு கை கால் வழங்காம பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன் அதை விட பவர்ஃபுல்லான மந்திரவாதி நம்ம ஊர் பஜனை மடத்துல இருக்கிறாருன்னு. பஜனை மடமா? எல்லாம் நம்ம செட்டப் பண்ண. அது சரி, எனக்கு கை கால் விளங்காம போகணும்னு அவளுக்கு பிளான் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் இல்லண்ணே, மல்லிகாவோட ஒரு கூலச்சி வருவாளே. ஆமா, இந்த 3 அடி. ஆமாண்ணே, அவளுக்கு எனக்கு கொஞ்சம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓஹோ, நீ அப்படி போயிட்டியா? ஆமாண்ணே, அவங்களை நாளைக்கு பஜனை மடத்துக்கு வர சொல்லிட்டேன். கண்டிப்பா புறப்பட்டு வந்துருவாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செட்டப் பண்ணிடுவோம். பழிக்கு பழி. டேய், மந்திரவாதிக்கு உண்டான ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வை. அசத்திரண்ணே. என்னது பால் கறக்கறாரா? அங்கே நில், தள்ளி நில். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பெண்கள் எல்லாரையும் பஜனை மடத்துக்கு தேடி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இந்த ஊர்ல பாண்டியன் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப திமிரு புடிச்சவன். இங்க ஸ்கூலுக்கு தான் அவன் வாத்தியாரா இருப்பான்னு நினைச்சா இந்த ஊருக்கே வாத்தியாரா இருக்கான். நீங்க ஒரு செய்வனை செஞ்சு அவனுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காம இப்படி நடக்கிற மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா. தள்ளி போய் நில்லு. இத பார், இந்த பாண்டியனுக்கு கைகால் விளங்காம போகணுமா? ஆமா. அப்படின்னு எல்லாரும் தாவணியை கழட்டுங்க. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இங்க தாவணியா கலட்டுற நேரத்துல பாண்டியனுக்கு அங்க கைகால் விளங்காம போயிரும். ஒருவேளை என் மேல நம்பிக்கை இல்லாம நீங்க போனா என் மந்திர சக்தி இப்ப என்னென்ன செய்யும்னு பார். உங்க உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம போகணுமா? அலக்தி ரஞ்சன், வெற்றிதான். சிஷ்யா, என்னடி தாவணியை காணோம்? என்னங்க இது, உங்க கைக்கு எப்படி தாவணி வந்தது? ஏண்டி, பாண்டியனுக்கு கைகால் விளங்காம போயிடணுமா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லையாண்டி? பாண்டியன் திமிரு பிடிச்சவனா? ஏண்டி, மந்திர சக்தின்னு சொன்னோம் எல்லாத்தையும் கழட்டிடுவீங்களா? அப்புறம் ஏண்டி கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? என்னவா இப்ப பாரு யாரு? எங்க ஓடுனாலும் நம்ம ஏரியாக்குள்ளதான் ஓடுது. இருங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கிறீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். அப்படியா? உட்காரு. எனக்கு இந்த சுத்தி வளைச்சு தொழுத்தி மாதிரி பேசுறதெல்லாம் பிடிக்காது. நேர விஷயத்துக்கே வரேன். வாங்க. இந்த பாண்டியம் உங்க பொண்ணை சேத்துல தள்ளி லொல்லு பண்ணிட்டானாமே, அது விஷயமாவும் நம்ம பையன் விஷயமா பேசலாம்னு வந்தேன். பொண்ணு வர சொல்லுங்கப்பா. கொஞ்சம் சமாதானப்படுத்து. அம்மாடியே இரு. அம்மாடியே சீக்கிரமா வா. யார் வந்திருக்காங்க பாரு. அமைதியாரு. ஏங்க, வந்ததுல இருந்தே கேட்கணும்னு இருந்தேன். பையன் முகத்துக்கு கீழே தொங்குதே, அது துண்டா இல்ல தும்பிக்கையா? அதுவா, அது முதல்ல தும்பிக்கையா தான் இருந்தது. வளர வளர துண்டா மாறிடுச்சு. வாய முடுறா கம்மனாட்டி. என்னங்க நீங்க இருந்து ஒரே ஒரு பையன் கம்மனாட்டின்னு பேர் வச்சிருக்கீங்க. அது செல்ல பேரு கம்மனாட்டி, உண்மையான பேரு சின்ன மணி குயில்னு வச்சிருக்கேன். குயில் நல்லா இருக்குது, ஆனா சின்ன மணிங்கிறீங்க. அதுவா, பெரிய மணின்னு வச்சா வருமான வரி அதிகாரிங்க தொல்லை, அதனாலதான் சின்ன மணின்னு வச்சிருக்கேன். பாத்தீங்களா பொண்ணு பேரை சொன்ன? என்னங்க இது, பார்த்த உடனே உருவிட்டா? பார்த்ததுக்கே இப்படின்னா அப்புறம் என்னப்பா, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். உள்ளூர் மாப்பிள்ள வேணும்னு அது இவங்க காயில விழுந்துடுச்சு. பொண்ணு கேட்க சீர்வரிசையோட வந்துட்டாங்க. என்ன ஆச்சு? விரல கடிச்சிட்டோம். விரலையே இந்த கடி கடிக்கிறான்னு. ஆமா, என்னது இது? என்னது இதுவா? இன்னும் மரமட்டை கேக்குற மாதிரி கேக்குற. என்னது இதுன்னு? என் ஒரே மவன், மொத்த பலம் 1000 ஏக்கர். பையனுடைய பரப்பளவ 1000 ஏக்கர் நஞ்ச. கல்யாணத்துக்கு சம்மதிச்சா எல்லாம் உனக்கு. 300 சவரன் நகை எல்லாம் உனக்கு தான். 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் உனக்கு தான். முதல் இரவு என் வீட்டுல தான் நடந்து ஆகணும். முதல் இரவு இவனோடியா?
கட்டிக்க போறவன பார்த்து ஏன் சிரிக்கிற மல்லிகா? வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஒண்ணு நான் கட்டிக்க போறேனா?